நார்மலாகவே துபாயில் நீங்கள் இந்த மாதிரி லொக்கேஷன் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா துபாயோட ப்ரைம் லொக்கேஷனில் வரும். என்ன நஃபீஸ் மாதிரி இருக்கு. நஃபீஸ் நீ தானடா? டேய் விக்கி, நீ என்ன எங்கே பண்ணிட்டு இருக்க? டேய் எப்படா இருக்க? நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன்டா. நம்ம பார்த்து 2-3 வருஷம் இருக்குமா? 2-3 வருஷமா மச்சான்? ஒரு 4-5 வருஷம் இருக்கும்டா. டேய் வாடா உட்காந்து பேசலாம். உட்கார மச்சான். டேய் இப்போ நீ என்னடா பண்ற? ஜாப் எப்படா போயிட்டு இருக்கு? நல்லா இருக்கேன்டா. இப்போ லைக்கால வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜர் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஏதோ நல்லா போயிட்டு இருக்கு. டேய் காலேஜ் போய் ஒழுங்கா டீப்ல ப்ரொஃபைல் கூட வைக்க தெரியாது, நீ போர்ட்ஃபோலியோ மேனேஜராடா? சரி நீ என்ன பண்றீங்க? நான் என்ன மச்சான் ஸ்டார் ஹோட்டல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நைட்டுன்னு தெரில, பகலும் தெரில, எதுக்கு ஒர்க் பண்ணுறேன்னே தெரிலடா. தண்டக்கரமாக தான் போயிட்டு இருக்கேன்டா வேலைக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான், லைஃப் ஒரு டைமில் மாறிடும். நீ வேற ஜோக்கர் மாதிரி பேசுகிற மச்சான், டென்ஷன் ஆகுது எனக்கு. சரி அதை விடு மச்சான், உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் சொல்லணும். சரி சொல்லி தொலை, கேட்டு தொலைறேன். இல்லை மச்சான், துபாயில் ஒரு வீடு வாங்க பார்த்துட்டு இருக்கேன். ஏன்டா நம்ப ஊராமல் இங்கே வாங்கிட்டு இருக்க? டேய் இங்கே டேக்ஸ் கிடையாது, லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் ரெண்டல் கொடுத்தா ரெண்டலும் கூட கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் சிட்டி வேறு. இதெல்லாம் நம்ம ஊரில் கிடைக்குமா? நீ சொல்கிறதெல்லாம் கேட்டால் நல்லா தான் இருக்குது. சரி நானும் வாங்குறேன். சரி மச்சான் பார்க்கலாம். சரி மச்சான் பார்த்து ரொம்ப சந்தோஷம். திரும்ப டைம் மீட் பண்ணலாம்.